My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அன்றைக்கி சாயங்காலமே உங்களுடைய ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நிறைய அன்அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கீஸ் வந்துச்சு, அதெல்லாம் வச்சுட்டு நம்மளும் ரிலீஸ் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யூ மைட் ஹவ் ஆல்ரெடி கால்குலேட்டட் யுவர் ஸ்கோர் அண்ட் உங்கள் மார்க் என்னங்கிறது இப்போதைக்கு ரஃபாக எக்ஸ்பெக்டட் மார்க் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலையும், இல்லைனா அந்த மாதிரியான ஒரு பதட்டத்துலையும் டென்ஷன்லையும் பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க, மாணவர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்பெஷலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் இந்த வருஷம் NEET 2024 எக்ஸாமினேஷனில் வரலைன்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ எல்லா மக்களுக்கும் புரிகிற விதமாக தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோட முடிவில் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அப்போ நீங்கள் ஒரு லைக் அப்படிங்கிறது போட்டு விட்டுருங்க. NEET எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை வருடங்கள் வேணால் எழுதலாம். ஆஸ் ஆஃப் நவ் 2024 ஆண்டு இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, there is no restrictions, there is no age limit for NEET எக்ஸாமினேஷன். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் படி. இப்போ வரைக்கும் நீட்டுக்கு லிமிட்டேஷன் இல்லை. நீட் எந்த வயசில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். there is no age limitation. அப்போது ஒருவேளை உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறையலை, அது எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல, அதை விட குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமாக நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் ஆப்ஷன் என்னென்னா, ஒரு வருடம் ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிளானை பற்றி யோசிங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் டெஃபினட்டாக ரிப்பீட் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருடம் மட்டும் இல்லை, எல்லா வருடமுமே அதிகமாக மெடிக்கல் காலேஜஸில் சேரக்கூடிய மாணவருடைய கவுண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் தான் வருது. ஏன்னா நீங்கள் 11th 12th போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஷைன் ஆகிறாங்க நீட் ஸ்கோரில். ஆனால் போர்டு எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், வேறு எந்த போர்டாக வேணால் இருக்கலாம். ஸ்டேட் போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ மாணவர்கள் கண்டிப்பாக அது ரெண்டையும் சைமல்டேனியஸாக ஒரே டைமில் மேனேஜ் பண்ணி போகிறதுங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் முடியாது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக முடியும். ஒரு சிலர் வந்து இன்டகிரேட்டடாக சில அவங்க ஸ்கூல்ஸ்லேயே கோச்சிங் கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க செப்பரேட்டாக வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படிச்சிருந்துருக்கலாம் 11th 12th. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு மேபி கொஞ்சம் கை கொடுத்துருக்கும். ஆனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய மாணவர்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கம்மியாக தான் அவங்களுடைய மார்க் அப்படிங்கிறது வருது. இந்த நேரத்தில் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், கன்சிடர் ரிப்பீட்டிங் ஃபார் another இயர். பேரண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த வருஷம் நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நம்பி இன்னும் ஒரு வருஷம் அவங்கள படிக்க வைக்கலாம். அதனால் நமக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீட்டில் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த மார்க், லாஸ்ட் இயரில் நம்ம கட் ஆஃப் மார்க்லாம் போட்டிருப்போம். இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் போடுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி டார்கெட் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இப்போ போன வருஷம் மார்க்கை விட உங்களுடைய மார்க் கம்மியாக இருக்குது, போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை அதை விட மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு முன்னாடி we have certain seats in private universities, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இதுக்கும் ஒரு ஸ்லைட் சான்சஸ் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதில் எதுவுமே கிடைக்கல, ரொம்ப மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, there are so many deemed universities and there are so many management NRI labs seat that will be unfilled. கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே அன்ஃபில்டாக இருக்கக்கூடிய NRI labs சீட்டும் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லா வருஷமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். காம்படிஷன் எல்லா வருஷமும் இருக்கிற போதே இந்த வருஷமும் காம்படிஷன் இருந்தாலும் கூட, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் கொடுத்தா கூட உங்களை அட்மிஷன் போடுறதுக்கு, உங்களுக்கு சீட் கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஆர் ரெடி. ஏன்னா காலேஜஸ் வந்து தே வாண்ட் டு ஃபில் த சீட்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஒரு 18 lakhs 17 lakhs 18 lakhs அந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில்
மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்னுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 21.5 lakhs டியூஷன் ஃபீஸ், நம்ம கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ். ஆனால் இதோட சேர்த்து ஹாஸ்டல் மற்ற ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 23 lakhs 24 lakhs வரைக்கும் வாங்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு நம்ம ஃபீஸ் கட்டி தானே ஆகணும். ஸோ அந்த ஃபீஸ்லாம் சேர்ந்து வரும்போது 23-24 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கும். இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள், உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் செகண்ட் சான்ஸ். இந்த ரெண்டாவது வாய்ப்புங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க, அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நான் 2 வருஷம் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னுடைய பையனை நான் படிக்க வைக்க முடியாது, இல்லை அவனே படிக்க மாட்டேன்னு சொல்கிறான், என்னுடைய பொண்ணு படிக்க மாட்டேன்னு சொல்கிறா, அப்படி ஒரு வேலை பெற்றோர்கள் நினைத்தீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் யூ, உங்களுக்கு இது வந்து தாங்கக்கூடிய சக்திக்கு, உங்களுடைய சக்திக்கு தகுந்த ஒரு பணமாக இருக்குது, செலவு பண்ணக்கூடிய பணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் எடுக்கலாம். நீங்கள் 108 மார்க் எடுத்தால் கூட ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட சீட்டு கிடைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஒரு 17, 18, 19 lakhsலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஆனாலே சீட்டு கிடைக்கும். இது லாஸ்ட் இயர்லேயும் நடந்தது தான். எல்லா வருஷமும் இந்த மாதிரி அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. நம்மளும் நிறைய மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் அண்ட் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா சீட்ஸ் இருக்குது. திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை சார் எனக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது, ஆனால் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸோ கிடைக்கல, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற அளவுக்கு என்னால் ஃபினான்ஷியலாக நான் அவ்வளோ இது பண்ண முடியாது, பண்ண முடியாது, என்னால் அந்த அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை, என்னுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்குமே நீங்கள் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தால் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எஃப்எம்ஜிஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும். அந்த எஃப்எம்ஜிஇ எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்தியாவில் நீங்கள் இன்டர்ன்ஷிப்போ ப்ராக்டிஸோ பண்ண முடியும். மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் எஃப்எம்ஜிஇ எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ராடில் படிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜிஇ எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு தான் இங்கே எம்பிபிஎஸ் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் டாக்டராக இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது இந்த வருஷம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் எக்ஸ்பெக்டட்லி வெரி சூன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை கொண்டு வர போகிறாங்க. இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷனை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க, கேன்சல் இல்லை, இன்டகிரேட் பண்ணிட போகிறாங்க. ஸோ அப்போ அப்ராடில் படித்த மாணவர்களும் இந்தியாவிலே நீங்கள் இந்த வருஷம் சேர்றீங்கல்ல, நீங்கள் 5.5 வருஷம் முடிச்சு வெளியே வரும்போது, இன்டர்ன்ஷிப் முடிச்சு வெளியே வரும்போது ஆப்வியஸ்லி அந்த 4.5 yearsல நெக்ஸ்ட் ஒன்னும் அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 எக்ஸாமினேஷனும் நீங்கள் எழுத வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அப்போ இந்தியாவில் படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும், அப்ராடில் படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும். இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் சேர்ந்தால் நீங்கள் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட கம்மியாகவே நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அப்ராட் கண்ட்ரீஸில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெளிவு பண்ணிக்க வேண்டும். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியும், நீங்கள் சேரலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் என்எம்சியினுடைய கைட்லைன்ஸ்க்கு கீழே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் முக்கியமான விஷயம், என்எம்சி கைட்லைன்ஸில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரியில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது நல்லது. நீங்கள் யூஎஸ் UK எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் செலவு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவை விட ஜாஸ்தியாக தான் ஆகும், இந்தியாவை விட கம்மியாக ஆகாது. எம்பிபிஎஸ் இன் யூஎஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹை ரெப்யூட்டட் கோர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இல்லை அங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை அங்கே போய் நீங்கள் பிஜி பண்ணாலும் USMLE எக்ஸாமினேஷன் எழுதணும், விச் இஸ் கோயிங் டு பி a வெரி டஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி தான் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் US UKல இருக்குது. அண்ட் அது தவிர இருக்கக்கூடிய பிற கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி கொடுக்கும். என்எம்சி கைட்லைன்ஸ் படி நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற யூனிவர்சிட்டி அல்லது யோசிச்சுட்டு இருக்கிற யூனிவர்சிட்டி வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தவிர நீங்கள் அங்கே போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியிலேருந்து
எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்எம்சியில் நம்ம ஏதோ 2-3 விஷயங்கள் மட்டும் ஒன்றுலாம் இல்லை, ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா தான் இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் எம்பிபிஎஸ் அப்ராடில் பண்ணுறதா இருந்தால் என்எம்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எம்பிபிஎஸ் பற்றி அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற முடிவு உங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் குடும்பமாக உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரிப்பீட்டிங், இன்னொரு வருஷம் நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். நம்மளுடைய மிஸ்பா கரியர் அகாடமியில் வருகிற ஜூன் மாதம் முதல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்குரிய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒருவேளை அதை பற்றி நீங்கள் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, என்னென்ன விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நான் சேர்ந்து படிக்கணும் அல்லது என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டாவில் நான் சேர்ந்து படிக்கணுங்கிற இந்த 2வது அல்லது 3வது முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறேன். எஸ்பெஷலி நீங்கள் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தாலோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் லோவஸ்ட் ஃபீஸில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அதில் ஃபில் பண்ணக்கூடிய நம்பர்ஸுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த கான்வர்சேஷன் நீங்கள் ஒரு கன்க்ளூடட் டிசிஷன் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ வில் கண்டினியூ டு சப்போர்ட் யூ த்ரூ அவுட் த கவுன்சிலிங் ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இது தவிர வேறு ஏதாவது புரியல இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் 2024 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இனி வர இது அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிறதுனால டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட். இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எல்லாம் எழுதி முடிச்ச எக்ஸாமில் எனக்கு மார்க் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. நீட் 2025 எக்ஸாமினேஷன் இஸ் கெட்டிங் நியரர். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 1 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். 1 வருஷம் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ண பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். 1 வருஷம் ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ 1 year இஸ் தேர் ஃபார் நீட் 2025 எக்ஸாமினேஷன். கரெக்டாக மே மாதம் இருக்கும். அடுத்த வருஷம் மே மாதம் எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 1 வருஷம் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரை இந்த வீடியோவை லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு, வெற்றி, வழிகாட்டி. நீட் தேர்வை எதிர்கொள்வது எப்படி? விளக்கம் அளிக்கும் மிஸ்பா கெரியர் அகாடமி. வெற்றிக்கு வழிகாட்டி. சனிக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு நமது புதுயுகத்தில்.